பிறகுதான் எது எதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ கொஞ்ச காலம் நீ பொறு 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 எப்போது நான் காண்பது அடி இப்போது என்னாவது அந்த கல்யாண காலம் வரை சொல்லக்கூடாது காதல் கதை அதுக்கு பிறகுதான் அது எதுக்கு பிறகுதான் எது இதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ கொஞ்ச காலம் நீ பொறு 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 என்ன தோட்டம் ரொம்ப பெருசா இருக்குல்ல? ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு துளசி செடி கூட இருந்திருந்தா ரொம்ப லட்சுமிகரமா இருந்திருக்கும். அதான் லட்சுமிகரமா நீங்க இருக்கீங்களே. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப நல்லா பேசுவேன். அம்மாவுக்கு முன்னாலதான் கொஞ்சம் அடக்கம். தனியா வந்துட்டேன், ரொம்ப துணிச்சல் தான். நான் நினைச்ச மாதிரி நீங்க பயந்த சுபாவம் உள்ளவர் இல்ல. அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். வாலிப பருவம் இருக்கே அது வெள்ள மாதிரி, அதுக்கு பயம் உண்டோ? இப்ப உங்களை பாக்குறப்ப அப்படியே அள்ளி அணைச்சிக்கணும் போல் இருக்கு. அப்படிதான் நினைக்கிறீங்க? இல்ல, மனசுல தப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியில எப்படி தேனா பேச முடியும்னு நினைக்கிறேன். அப்போ என் பேச்சுல விஷம் இருக்கா? விஷம் இல்ல, விஷமமா இருக்கு. அது வயசு கோளாறு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. உங்க அம்மா தான் புள்ள ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள ஏமாத்தாதீங்க. என் கண்ணுல பட்ட எந்த பொண்ணும் எனக்கு கிடைக்காம போனதில்லை. என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுற ஒண்ணு அவ்வளவு ஸ்லோவமா விட மாட்டேன். ஓப்போ, நம்ம நாட்டுல தான் தாலின்னு ஒரு லைசன்ஸ் இருக்கே. அந்த தாலியை கட்டி உன்னை தாரமாக்கி அப்புறம் உன் வாழ்க்கைய பாழாக்கிறேன் பாரு. உங்களையும் கூட அழைச்சிட்டு போகலான்னு தான் நான் சொன்னேன். ஆனா அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னது 100% கரெக்ட். என்ன இருந்தாலும் அனுபவப்பட்டவர் இல்லையா? நாம 2 பேரும் தனியா போனதான் அங்க உள்ளதை அணுவா ரசிக்க முடியும். அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப சரி, நான் முதல்ல போய் நீங்க எதை எதை ரசிக்கணும்னு ஒரு சாம்பிள் பார்த்தது. ஓகே. அதோட உன் பயத்தை போக்குற மாத்திரைகள் அங்க நிறைய கிடைக்குமா? மறக்காம வாங்கிட்டு வந்துரு. என்ன மாத்திரை? எதுக்கு? ஒண்ணும் தெரியாத மாதிரி கட்டியே. அதான் கொஞ்ச நாளைக்கு குழந்தை பயம் இல்லாம இருக்கலாமே. ரொம்ப மோசம். வாணி வாணி, ரொம்ப நாளைக்கு பிரிஞ்சு இருக்க போறேன். உன் ஞாபகார்த்தமா ஒண்ணு கொடுத்துட்டு போயே. என்ன வேணும்? கன்னத்தில் ஒண்ணு கடனாக தாடா. வாட்? கடனாகா? உடனே திருப்பி கொடுத்துறேன். என்ன அதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம். மேரேஜ் தான் பேச்சு அளவுல முடிஞ்சு போச்சு. இன்னும் அப்புறம் பெட்டியை மூட முடியும். அறிவு கெட்டப்பா. அதுவே நீங்க போறீங்க மாமா. நீங்க இந்த பக்கம் வர்றீங்க, நான் இந்த பக்கம் வர்றேன். என்ன டைமிங் பாத்தீங்களா? ஏமா நீ என்ன மறப்பல? ஏன்பா அங்கிள் எங்கப்பா? அங்கிள் விஸ்கில மிங்கிள் ஆயிட்டாரு. 2 பெங்கு போனோம்னா பிளாட் என்ன வழி அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவரு படுத்துட்டாரு. நீங்க போறப்ப ஒரு கை தாங்களா பிடிச்சு கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருங்க. சே, எங்க அப்பா கூட இதே தொல்லையா போச்சு. உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு ஏர்போர்ட் வரலான்னு இருந்தேன். இவர் இப்படி பண்ணிட்டாரு பாத்தீங்களா? எனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரீங்களா? உங்க அப்பனோட பெரிய ஆள் மாப்பிள்ள. சென்ட் ஆஃப் சென்ட்ரல் ஹால்ல நடந்துட்டு பார்த்தேன். ஏமா பரப்புல பட்டாச்சுப்பா. அதுல மாப்பிள்ள நான் போயிட்டு வாங்க மாமா. என்ன படிவு சீக்கிரம் பேசிட்டு அனுப்புங்க. சரி மாமா. சரி மாமா. என்னடா தூக்குற? இப்படி ஆடுறது பெட்டிய. சை தடவா இங்க இருக்கடா. இங்க இருக்கடா. தாத்தா, யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்கீங்கிற கணக்கெல்லாம் இதுதானே எழுதி வச்சிருக்கீங்க? நான் கொடுத்தேன்னு எழுதி வச்சிருக்கிறேம்மா. அவன் வாங்கினேன்னு எழுதலையம்மா. பரதை குகை இவெல்லாம் ராமாயண காலத்தோட சரி. இப்ப இருக்கிற பசங்களா வெறும் பரத பசங்க. விசுவாசமே இல்லாத பையங்க. லட்சுமி, லட்சுமி, அடடே, வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. தாத்தா, நான் அடிக்கடி கோவில்ல சந்திப்பேன்னு சொன்னேனே, அது இவங்கள தான்.
இவங்க வீட்டு கொலுவுக்கு தான் போயிருந்தேன். பேரு ஜானகி அம்மா. சாதாரண ஜானகியா இருக்கும் போது எனக்கு தெரியும். ஜானகி அம்மாள் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க பெரிய பண்ண ராமையா இல்ல? பெரிய பண்ண இல்ல, சாதாரண ராமையா தான். துணிதான் கிழிஞ்சிருக்கு, இன்னும் சருக போகலமா. லட்சுமி, ஜானகிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு டிகிரி கார்டு கொண்டா. உட்கார் ஜானகி, உட்கார். யானை இழைச்சாலும் தந்தை இழைச்சு போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆஸ்தி போயிட்டு இருந்தாலும் வசதியை விட்டு கொடுக்க முடியல. அதனால வாடகை அதிகமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சம் வசதியான வீடாவை பார்த்தேன். எப்படி சிங்காரம்ல எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான? வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா அவன் முத பிசினஸ் ஆரம்பிக்கிற போது ஐயா உங்க கைனாலதான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நானும் கொடுத்தேன். பணத்தை திருப்பி கொடுத்துட்டா. நீங்க ஏற்றி வச்ச விளக்கு என்னைக்குமே மங்காதீங்க. கடன் பத்திரம் அடமானம் எதுவும் எழுதி வாங்காம நீங்க அள்ளி கொடுத்த அந்த பணத்துலதான் நாங்க இன்னைக்கு அமோகமா இருக்கோம். ஆனா நீங்க தான் ராஜா ஹரிச்சந்திரனே ரோட்டுக்கு வந்துட்டான். அதாவது ராமையா தானே. காபி கொண்டு வந்துட்டியாமா? கொடு, காபி சாப்பிடுமா. எத்தனை குழந்தைகள்? ஒரு பையன், பேரு ரவி. ஒரே குழந்தை? அடாடாடாடா, பேஷ் பேஷ், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, 2 பேரும் பேசிட்டு இருக்க, நான் இதை வந்துடுறேன். லட்சுமி, உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா எங்க குடும்பத்தை வாட வச்ச தெய்வத்தை இங்கேயே பார்த்துட்டேன். உங்க தாத்தாவுக்கு நாங்க எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் பிரதி நான் வர்றேம்மா. இதே ஊர்ல வாடகை வீட்டுல குடியிருக்காருங்க. அப்படியா? அவருக்கா இந்த நிலைமை? பெரிய எஸ்டேட்டுக்கே சொந்தக்காரராச்சு அவரு. நாம 2 பேரும் இந்த நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கே அவர் தானுங்க காரணம். இப்ப அவருக்கு நாம ஏதாவது செய்து ஆகணும். என்ன செய்யலாம்னு நினைக்கிற நீ? அவருக்கு லட்சுமின்னு ஒரு பேத்தி கல்யாண வயசுல இருக்கா. அப்போ ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இனிமே மாப்பிளைய பாக்கணுமாக்கும். மாப்பிளையும் பார்த்துட்டியா? நீயும் ராக்கெட் வேகத்துலதான் போய்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை யாரு? நம்ம ரவிதான். ரவியா? இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். ரவிக்கு வாணி, வாணிக்கு ரவின்னு எப்போ முடிவு செஞ்ச விஷயம். நீங்க முடிவு செஞ்சா ரவி இதுக்கு சம்மதிக்க வேண்டாமா? அவன் என்னடி சம்மதிக்கிறது? நீ வாணிய கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? அப்பா, இதுல எனக்குன்னு விருப்பே கிடையாது. அம்மா பார்த்து யாரு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் ஐ அம் ரெடி. ஒட்டகத்து கழுத்தை காமிச்சா அதை நீ கட்டிக்க. அது சம்மதிக்கணுமே. மண் குதிரையை நம்பி என் பார்ட்னருக்கு வாக்கு கொடுத்தனே. என் புத்திய ஏதாவது அடிச்சுக்கிட்டாலும் வீட்டுக்கு வெளியே நடக்கட்டும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என்னடா இது, உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு என்னமோ மார்ஜினை விட்டுட்டு போறாரு. அப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு கல்யாணமே நடக்காத? மாறி சோமாரின்னு கூப்பிடறதுக்கு வெக்கப்பட்டுதானே மாறி நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு. அப்பா மாறி, என் புருஷனுக்கு ஊத்தி கொடுத்தே கெடுத்தேன். ஒத்துக்கிறேன். என் பிள்ளைய வெளியே கூட்டிட்டு போயே கெடுத்தேன். ஒத்துக்கிறேன். என் புருஷன் மனச மாத்தி இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வச்சிருப்பா. ஒத்துக்கிறேன். உன் வாழ்க்கையில இந்த ஒரு நல்ல காரியத்தையாவது செய்ய. ஒத்துக்கிறேன். சரி, உங்க வாயை திறந்த நல்ல காரியம் செய்யறேன் நீங்களே கேட்டுட்டீங்க. நீங்க கவலை விடுங்க. ரவி லட்சுமி கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நீங்க பார்க்கத்தான் போறீங்க. டேய், நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி வை. உங்க அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ரவி இவன் எது வேணாலும் செய்வான், ஆனா இதை செய்வானான்னுதான். அம்மா, அவ சொன்னா செஞ்சிடுவாமா? செய்யட்டும் செய்யட்டும். என்னங்க போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? உன்னை பார்க்கணுங்கிற ஆசைதான். ஏன் அப்படி? அறிவு கட்ட வேலை, அதிர்ச்சியோட வந்திருக்கிறேன். என்ன அதிர்ச்சி? நம்ம ரவிக்கு தான் வாணிய கட்டி வைக்கணும்னு நான் சொன்னேன்ல. ஆமா, உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்களா? மாறி சொன்னானா? மாறி ஆகுது பூரி ஆகுது. பல பேர் மாறி மாறி என்கிட்ட சொன்னாங்க. நம்ம அக்கௌண்டன்ட் ஐயங்கார் இல்ல, ஜோசியத்துல சூர புலி, அவர் சொன்னாரு, சுந்தரம் பயலோட வியாபாரத்துல சம்பந்தம் வச்சுக்க, ஆனா சம்பந்தி ஆயிடாத. அப்படி சம்பந்தி ஆன அடுத்த வருஷமே ஆக்சிடென்ட்ல நீ செத்து போவேன்னு சொன்னாரு. நான் சாகவா? என்னங்க நீங்க, நல்ல வேளை என் தாலி தப்பிச்சது. நான் தான் உடனடியா ஜோசியத்தை நம்ப மாட்டேனே. என்னங்க நீங்க ஜோசியத்தை நம்பலைன்னா எப்படிங்க? அதை விட நம்புற மாதிரி ஒரு செய்தி வந்ததுடி. என்னது? என்ன சுந்தரம் நினைச்சுக்கிட்டு ஒரு வெள்ளைக்கார போய் எனக்கு போன் பண்ணான். அவன் என்ன சொன்னான்னா, வாணி சிபாரிசுல தான் உங்க வியாபாரத்துக்கே பண உதவி பண்றேன்னு சொல்றான். அடப்பாவி, அப்படின்னா வாணிக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குங்கிற. பொண்ணை தள்ளி விட்டுட்டு பிசினஸ் பிடிக்கலாம்னு பாக்குறான் அந்த சுந்தரம் பையன். நான் விடுவனா? போனா போகட்டுங்க,
பாவம் வாணி ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம ரவிய வாணிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ராமையா உள்ள பேத்திக்குத்தான் நம்ம ரவி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் நிச்சயம். என்னங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இதுவரைக்கும் கேட்டது போதும், இனிமே கேட்க மாட்டேன். என்னங்க? அப்பாடா, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நீ அதை அப்படியே பண்ணிட்டியே. மாறி, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்னம்மா என்னம்மா கல்யாண பத்திரிகை? யாருக்கு கல்யாணம்? ஓ, சிரேதி லட்சுமிக்கு. பையன் யாரு தெரியுமா? சிங்காரம் பிள்ளை பையனா, ரவின்னு பேரு. பெரிய இடம். பந்து மித்திர சகிதம் வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க லட்சுமி அனுப்பியிருக்காமா பத்திரிகை எனக்கு. கண்ணம்மா, நீ உயிரோடு இருந்தா உனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு கண்குளிர பார்த்திருப்பேனம்மா. என்ன கர்மம் பண்ண வச்சுட்டியம்மா, நீ என்ன கர்மம் பண்ண வச்சுட்டி.